Hello children, in this video we are going to learn lesson 3 district administration for 3rd standard. Through this lesson we are going to understand how a district functions, know about different departments working in the district, know the responsibility of district collectors. District administration அப்படினா மாவட்ட நிர்வாகம், இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்குள்ளே இருக்க இன்னும் சின்ன சின்ன துறைகள், அதை பற்றியும் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது துறைகள் என்னன்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட்ஸ், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பொறுப்புகள்லாம் என்ன, அதை பற்றி எல்லாமே இந்த லெசன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். A small girl named Kaveri and her father are at home. They are watching news on the television. இந்த கேர்ள் பேர் என்னது, காவேரி. காவேரியும் அவங்க அப்பாவும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. Father, Kaveri, the district collector has given order that the schools will be remain closed from tomorrow till further notice because of heavy rain. அவங்க அப்பா நியூஸ் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, காவேரி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, ஸ்கூல்ஸ்லாம் உனக்கு லீவு, ஏன்னா ஹெவி ரெயின் இருக்கனால ஃபர்தரா இன்னும் அவங்க சொல்ற வரைக்கும் உங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே காவேரி ரொம்ப ஜாலி ஆயிரா, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஸ்கூல் இல்லையா, நோ ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டான்ஸ் ஆடுறான். திடீர்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னா யாரு, ஹூ இஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. District collector is the administrative head of your district. District collector is responsible for proper and smooth functioning of the district. District collectorங்கிறவர் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கவர், அவர் தான் ஹெட். அவர் வந்து ஒரு நிர்வாகம் வந்து எப்படி அமைதியா கரெக்டா செயல்படுது அப்படின்றதுக்கு அவர் தான் காரணமானவர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், மாவட்ட ஆட்சியர்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் DISTRICT, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் COLLECTOR, கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவங்க அப்பா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பத்தி சொன்னோன்னு காவேரி என்ன சொல்றா, one person take care of everything, ஒரே ஒரு பர்சன் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறா. No, Kaveri, there are more subordinates in district administration to assist the district collector, like district medical officer, superintendent of police, district forest officer, chief educational officer, revenue divisional officer and other officers. என்ன சொல்றாரு, இல்ல காவேரி, நிறைய துணை ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர் அப்படின்னா மாவட்ட மருத்துவ அலுவலர், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னா காவல்துறை கண்காணிப்பாளர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர்னா மாவட்ட வன அலுவலர், சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர், அடுத்து ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர்ஸ் அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர், அப்புறம் இன்னும் நிறைய துணை அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க அவங்களோட பங்கு, அவங்க அவங்களோட வேலை என்னவோ அது எல்லாமே செய்வாங்க. இவங்க எல்லாருமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்க ஹெட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை கேர் பண்ணிப்பாங்க. அது எப்படி நடக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துப்பாங்க. இருந்தாலும் எல்லாரையும் விடமே யாருக்கு பொறுப்பு ஜாஸ்தி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இவர் தான் வந்து ப்ராப்பரா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதே போல மக்கள் கிட்ட எல்லா பெனிஃபிட்டும் போய் சேருதா, இது எல்லாமே கவனிக்க வேண்டியது யாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். These heads take care of their own departments. They all are a part of the district administration system. However, district collector is responsible for proper working of all departments to make sure that people are benefited by the government. Health officers are responsible for government hospitals in the district. The person in charge advises on health and sanitation of the district. Health officers na மாவட்ட மருத்துவ அலுவலர், அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அதுக்கு இருக்கிற ஒரு ஹெட். இவங்களோட பொறுப்பு என்னன்னா
ஹெல்த் ஆஃபீஸர்ஸ்னா மருத்துவ அலுவலர்கள். இவங்கெல்லாம் மாவட்டத்தில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குமே பொறுப்பு இவங்க தான். இவங்க வந்து சுகாதாரத்தை பற்றியும் உடல் நலத்தை பற்றியும் அட்வைஸ் கொடுப்பாங்க. இதுதான் இவங்களோட பொறுப்பு. திங்க் நேம் சம் ஆஃப் த டியூட்டிஸ் ஆஃப் போலீஸ்மேன். போலீஸ்மேனோட சில டியூட்டிலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு போலீஸும் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டு ப்ரொடெக்ட் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே என்னது அவங்களோட ஜாப். அதாவது மக்களை பாதுகாக்கிறது யாரோட வேலை? போலீஸ், அவங்களோட ஜாப். காமன் டியூட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றது. ரெஸ்பாண்டிங் டு எமர்ஜென்சி கால்ஸ், ஏதாவது எமர்ஜென்சினா அதை அவங்க தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அரெஸ்டிங் வயலேட்டர்ஸ், ஏதாவது தப்பு நடக்கிற இடத்துல அவங்கள அரெஸ்ட் பண்றது. பேட்ரோலிங் நெய்பர்ஹுட்ஸ், இது எல்லாமே போலீஸ்மேனோட டியூட்டிஸ். சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னா காவல்துறை கண்காணிப்பாளர். இவரோட ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்டம் ஒழுங்கு எல்லாமே மெயின்டைன் பண்றது, பராமரிக்கிறது எல்லாமே இவரோட ஜாப். அதாவது மாவட்டத்தில் இருக்க எல்லா காவல்துறைக்கும் இவர் தான் பொறுப்பு. இவருக்கு அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், அதாவது ஆய்வாளர், துணை ஆய்வாளர், இவங்க எல்லாமே இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், கால் 100 டு ரீச் அவுட் டு போலீஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணும்? 100. எமர்ஜென்சி கால்னா என்னது? 100 இதுக்கு கால் பண்ணும். Next, find the missing letters using the hints. Administrative head of the district. Who is that? Collector. 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 Maintains law in and order. Police. 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 Advises on health. Doctor. 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 Teacher's morality. Teacher. 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 Okay children, do you understand? Dad, how is a district collector selected? எப்படி district collector select பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்க அப்ப என்ன சொல்றாரு? IAS officers are recruited by UPSC. அதாவது UPSCனா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. These IAS officers are appointed as district collectors. இதன் மூலமா தான் IAS ஆபீசர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்றாரு. Dad, can you tell me more about them? எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னா வருவாய்த்துறை. கலெக்டர் தான் மாவட்டத்தோட வருவாய்த்துறைக்கும் அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சீக்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போலீஸ் ஃபோர்ஸ் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் இன் த டிஸ்ட்ரிக்ட். Superintendent of police follows the order of the district collector. They inform district collector time to time about the law and order of the district. அவர் என்ன சொல்றாருன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து காவல்துறை வந்து நம்ம கலெக்டருக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம கலெக்டர் என்ன ஆர்டர் போடுறாரோ அதை தான் வந்து அந்த போலீஸ் இருக்காங்கல்ல, சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. கலெக்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்பாங்க. அப்பப்போ நம்ம நாட்டில் நடக்கிற லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்டம் ஒழுங்கு, அது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பத்தி கலெக்டர் கிட்ட கொண்டு போவாங்க. District collector also supervises local bodies like district board, village panchayat and municipal committees. அது மட்டும் இல்லாம லோக்கல் பாடிஸ், அதாவது உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லுவோம். அதுல இருக்க டிஸ்ட்ரிக்ட் போர்டு, வில்லேஜ் பஞ்சாயத், அதாவது கிராம பஞ்சாயத்து, முனிசிபல் கமிட்டிஸ், இது எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்றது யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். Then prompt actions during natural disaster are taken by the district collector. நேச்சுரல் டிசாஸ்டர்னா என்னது? இயற்கை பேரிடர், அதாவது புயல் வருது, வெள்ளம் வருது, இந்த மாதிரி ஏதாவது இயற்கை பேரிடர் வருது இல்லையா, இது வரும்போது மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதுக்குரிய நடவடிக்கை எல்லாமே எடுப்பாரு. District collector has a major role in the development of the government. District collector makes sure that the policies should reach the people.
நம்ம கவர்மெண்டோட வளர்ச்சி அதுலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பங்கு வகிக்கிறார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் மேஜர் ரோல். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுக்கு வந்து பல நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க இல்லையா, கவர்மெண்ட் மூலமாக கொண்டு வராங்க இல்லையா, அது எல்லாமே மக்களுக்கு போகுதா இல்லையா இது எல்லாத்தையுமே கவனிக்கிறது யாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி என்ன சொல்றான், ஓகே டேட், I will share all this in my class and learn more details about our district with my friends and teachers. காவேரி என்ன சொல்றா, ஓகே டேட், நான் இதை பற்றி என்னோட கிளாஸில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து நான் எங்கள் டீச்சர்ஸ் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே சில்ட்ரன், do you understand about district administration? Glossary. Natural disaster. Natural disaster na என்னது? A natural event that results in huge damage. நிறையா டேமேஜ் பண்ணிட்டு போகுது இல்லையா, வெள்ளம், புயல், இதெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிச்சிட்டு போகிறது இல்லையா, அதுதான் நேச்சுரல் டிசாஸ்டர். தமிழில் என்ன சொல்லுவாங்க, இயற்கை பேரிடர்னு சொல்லுவாங்க. தென் பர்சனல், பீப்புள் ஒர்க்கிங் இன் எ பார்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட். பார்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் பர்சன், அதாவது பணியாளர்கள். நெக்ஸ்ட், ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். District collector takes actions during natural disaster. True. Second one, district collector does not supervise local bodies. False. He supervises local bodies. Does not கொடுத்திருக்கனால நம்ம இங்க என்ன போடணும், false. Next, the superintendent of police does not make sure that policy reaches the people. False. District collector works along with different department heads for the smooth functioning of the district. True. True. District Educational Office monitors educational and administrative activities in the district. Let us know, the Tamil Nadu Public Service Commission is recruited the state's public service personnel. மாநில பொது சேவை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தேர்ந்தெடுக்கிறது யாரு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. Evaluation. First one, choose the correct answer. Dash administrative head of the district. Who is that? District collector. District collector, administrative head of the district. Second one, dash are the responsible for government hospitals. Policeman, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், டிரைவர்ஸ். இங்கே இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வரக்கூடாது, இங்கே என்ன வரணும், ஹெல்த் ஆஃபீஸர். ஸோ த ரைட் ஆன்சர், ஹெல்த் ஆஃபீஸர். தேர்ட் ஒன், டேஷ் இஸ் மெயின்டைன்ட் பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஹெல்த், ஃபாரஸ்ட், லா அண்ட் ஆர்டர். விச் ஆன்சர் ரைட்? லா அண்ட் ஆர்டர். Law and order is maintained by the police department. Fourth one, dash ensures the proper functioning of educational department in your district. Chief Educational Officer. Fifth one, dash advises on sanitation of the forest. Health Officer. Next one, true or false. District collectors are appointed through exams conducted by UPSC. True. TRUE, true. Second one, teacher gives order to make sure different policies reach people in the district. False. FALSE, false. Third one, Chief Educational Officer takes care of the education department. Is this true or false? True. Fourth one, police officers are responsible for the government hospitals. Government hospitals-க்கு வந்து health officer தான் வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, police officer. So the answer is false. Fifth one, forest officer takes care of the forest department. True. Next, answer the following. First one, who is the administrative head of the district? The answer is district collector is the administrative head of the district. Second one, how are the district collectors selected? Answer, collectors are appointed through exams conducted by UPSC, Union Public Service Commission. Some of them are promoted from the state civil services.
Name any 3 departments of the district. Police department, medical department, forest department. Fourth one, who maintains law and order in the district? Police maintains law and order in the district. Fifth one, write about the health officer. Answer is, health officer is responsible for government hospitals in the district. Health officer advises on health and sanitation of the district. Recap. District collector is the administrative head of the district. District collector. District collector is responsible for the proper and smooth functioning of the district. Proper and smooth. District administration system is constituted of different departments of the district, such as police department, medical department, forest department, and educational department. District collector seeks assistance from the police force to maintain law and order in the district. Prompt actions during natural disaster. So, natural disaster. Prompt actions during natural disaster are taken by the district collector.